குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அநேகமாக எதுவும் இல்லை. வஞ்சிக்கப்பட்ட மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் உள்கட்டமைப்பை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை ஒப்பிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிதி மிக மிக குறைவு. கோசி நதிக்கு வரவேண்டிய வெள்ளத்திற்கு தடுப்புக்கு 21,000 கோடி தமிழ்நாட்டு நதிகளில் தமிழ்நாட்டு கடற்கரை பகுதிகளிலே வந்து நிகழ்ந்திருக்கிற அழிவுக்கு எதுவும் சொல்லாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. அதே போல மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளரிடம் சொன்னார், 25 சீட்டு கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க கொடுத்திருப்போம். இதுக்கு எதுக்கு நீங்க ஆட்சி நடத்துறீங்க? அரசியல் மட்டும் நடத்த வேண்டியதானே? பாஜக வருகிற வரை கார்பரேட்டுகள் வரிதான் அரசுக்கு பிரதான வருவாயில் முதலிடத்தில் இருந்தது. இன்றைக்கு கார்பரேட்டுகள் செலுத்துகிற வரி 3வது இடத்துக்கு போய்விட்டது. ஜிஎஸ்டி வரி முதலிடம், தனிநபர் வருமான வரி 2வது இடம், கார்பரேட் வரி 3வது இடம். அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. பிங்க் புக் என்று சொல்லப்படுகிற ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட திட்ட ஆவணம் இன்றைக்கு வரை நாட்டு மக்களுக்கு தரப்படவில்லை. ஆவணத்தை தராமலேயே நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதத்தை நடத்தி முடிக்கிறது பாஜக அரசு. இது இந்திய வரலாற்றிலேயே இல்லாத துரோகம். பட்ஜெட்டை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக ஒரு மக்கள் விரோத பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டத்தை இடதுசாரி கட்சிகள் நடத்த இருக்கின்றன. அதற்கான ஒரு முன்னறிவிப்பு விளக்கம் தான் இந்த செய்தியாளர் கூட்டம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக இந்த பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட் நாடு முழுக்க பெரும் கோபத்தை, எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு காரணம், இது நாட்டிற்கான பட்ஜெட்டாக இல்லாமல் நாற்காலிக்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. ஆந்திர பிரதேசம் மற்றும் பீகாருக்கான குறிப்பிட்ட சிறப்பு திட்டங்களை அறிவித்த இந்த பட்ஜெட் நாட்டில் வேறு எந்த மாநிலங்களுக்கும் அப்படிப்பட்ட எந்த திட்டத்தையும் அறிவிக்காத ஒரு பட்ஜெட்டாக இருந்ததை நாடு முழுவதும் பார்த்தோம். அதைத்தான் இந்தியாவினுடைய பல கட்சியினுடைய தலைவர்கள், மாநில முதல்வர்கள் விரிவாக கண்டன அறிக்கைகளை வெளியிட்டார்கள். அதற்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே வெளியிலும் அவர் சொல்லியிருக்கிறார், ஆந்திர பிரதேசத்திற்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து என்பது அந்த மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுதே கொடுக்கப்பட்டதுதான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக தான் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்திற்கு 10 ஆண்டுகளாக அவர்கள் நிதி ஒதுக்கி இருந்தால் யாரும் எதுவும் கேட்க போவதே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பட்ஜெட்டிலே குறிப்பிட்ட பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கு மட்டும் குறிப்பிட்ட திட்டங்களுக்கு பல்லாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்தது என்பது இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சந்தர்ப்பவாத பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அநேகமாக எதுவும் இல்லை. வஞ்சிக்கப்பட்ட மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் உள்கட்டமைப்பை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை ஒப்பிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிதி மிக மிக குறைவு. அதுவே தான் இந்த பட்ஜெட்டிலும் தொடர்கிறது என்பதை பார்க்கிறோம். இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். இதை தமிழ்நாடு அரசு தனக்கே உரிய முறையில் சந்திக்கும் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். நிச்சயம் நாம் சந்திப்போம். ஆனால் நமக்கு வழங்க வேண்டிய நிதியில் மிகப்பெரிய அளவுக்கு வழங்க மறுக்கிற உள்கட்டமைப்பை மிக கொடுமையாக வஞ்சிக்கிற ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் உங்களுக்கு தெரியும், கோசி நதிக்கு வரவேண்டிய வெள்ளத்திற்கு தடுப்புக்கு 21,000 கோடி தமிழ்நாட்டு நதிகளில் தமிழ்நாட்டு கடற்கரை பகுதிகளிலே வந்து நிகழ்ந்திருக்கிற அழிவுக்கு எதுவும் சொல்லாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. அதே போல சென்னை மெட்ரோவுக்கு அவர்கள் ஒத்துக்கொண்ட நிதி தரப்படவில்லை. மதுரை மெட்ரோ பற்றி வாய் திறக்கவில்லை. கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு எதுவும் இல்லை.
தொடர்ச்சியாக நான் சொன்னதை போல உள்கட்டமைப்பை தமிழ்நாட்டை போட்டு பார்க்கிற ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள், வெளிப்படையாக செய்கிறார். மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட பத்திரிகையாளரிடம் சொன்னால் 25 சீட்டு கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க கொடுத்திருப்போம். இதுக்கு எதுக்கு நீங்க ஆட்சி நடத்துறீங்க? அரசியல் மட்டும் நடத்த வேண்டியதானே? ஆட்சியில் இவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற வரிப்பணம் அல்லது எதிர்க்கட்சி மாநிலங்கள் செலுத்துகிற வரிப்பணம் என்ன குறைவா? இவ்வளவு பெரிய பணத்தை கொடுக்கிற பொழுது உரிய பங்கீடை செய்ய வேண்டிய இடத்தில் அரசு உட்கார்ந்து இருக்கிறது. ஆனால் அவர்கள் வாக்களிக்கவில்லை என்றால் ராமரையே கைவிட்டவர்கள். தமிழ்நாட்டை கைவிட்டதை பற்றி பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதை வெளிப்படையாக இப்படி செய்வது என்பது ஒரு மாநிலத்தை மிகப்பெரிய வஞ்சிக்கிற ஒரு வேலை. பாஜக ஆட்சிக்கு வருகிறதற்கு முன்பு வரை வரி வருமானத்தில் அரசுக்கு வர்ற வருமானத்துல முதலிடத்தில் இருந்தது கார்ப்பரேட்டுகள் மீது விதிக்கப்படுகிற வரி. அதற்கு அடுத்துத்தான் மறைமுக வரி, அதற்கு அடுத்துத்தான் தனிநபர் வருமான வரி. ஆனா இப்ப தலையில மாறிடுச்சு. பாஜக வருகிற வரை கார்ப்பரேட்டுகள் வரிதான் அரசுக்கு பிரதான வருவாயில் முதலிடத்தில் இருந்தது. இன்றைக்கு கார்ப்பரேட்டுகள் செலுத்துகிற வரி 3வது இடத்துக்கு போய்விட்டது. ஜிஎஸ்டி வரி முதலிடம், தனிநபர் வருமான வரி 2வது இடம், கார்ப்பரேட் வரி 3வது இடம். அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. பாஜக ஆட்சிக்கு வருகிற வரை அரசுக்கு செலுத்தப்படுகிற வரி வருமானத்தில் முதலிடத்தில் இருந்த கார்ப்பரேட் வரிகள் இன்றைக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பதை பார்க்கிறோம். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் நாட்டுக்கான பட்ஜெட்டாக இல்லாமல் பாஜகவின் நாற்காலிக்கான பட்ஜெட்டாக இருக்கிறது. மாநிலங்களை பழிவாங்குகிற சந்தர்ப்பவாத பட்ஜெட்டாக இருக்கிறது. இந்தியாவினுடைய தொழில், விவசாயம், சிறு குறு தொழில், நலத்திட்டங்கள் எல்லாவற்றையும் நசுக்குகிற, அநீதி இழைக்கிற ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு பிங்க் புக் என்று சொல்லப்படுகிற ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட திட்ட ஆவணம் இன்றைக்கு வரை நாட்டு மக்களுக்கு தரப்படவில்லை. ஆவணத்தை தராமலேயே நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதத்தை நடத்தி முடிக்கிறது பாஜக அரசு. இது இந்திய வரலாற்றிலேயே இல்லாத துரோகம். மடியில கனம் இல்லைன்னா வழியில எதுக்கு பயம்? நீங்க நல்ல திட்டங்களை போட்டிருந்தா நீங்க பிங்க் புக்கை வெளியிட்டிருக்கணும், ஆவணங்களை நாட்டு மக்களிடம் சொல்லியிருக்க வேண்டும். எனவே ரயில்வேயில் மிகப்பெரிய அநீதி தமிழ்நாட்டுக்கும் அல்லது எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கும் இழைக்கப்பட இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இப்பொழுது வரை பிங்க் புக் வெளியிடப்படவில்லை. நாளைக்கு ஒருவேளை வெளியிடப்படலாம். இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு பிறகு நாளைக்கு 11 மணி 12 மணிக்கு வெளியிட்டா அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு அதிக நேரம் இருக்காது. பிங்க் புக்கு 100 பக்கம் கொண்ட அந்த புக்கை படிச்சு முடிக்க ஒரு நாள் ஆகும். நாளை இரவோடு மாலையோடு நாடாளுமன்றத்தின் விவாதம் முடிவடைகிறது. எனவே இது ஒரு திட்டமிட்ட மிகப்பெரிய மோசடியாக இதை கருதுகிறோம். அதுவும் கடந்த 2 ஆண்டுகள் ரயில்வேயில் இதுவரை இல்லாத அளவுக்கு விபத்துகள் நடந்திருக்கிறது. இதுவரை இந்திய ரயில்வேயின் வரலாற்றில் இல்லாத உயிரிழப்புகள் கடந்த 2 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் வருஷத்துக்கு 30 கோடி. இந்த 30 கோடியை கொடுக்க மாட்டேன்ட்டு 24 மணி நேர விமான சேவைக்கு இன்னைக்கு வரைக்கும் நடத்த முடியல. ஆனா வாரணாசிக்கு 600 கோடியை தூக்கி கொடுக்குது அரசு. வாரணாசியை விட 10 மடங்கு பயணிகள் அதிகம் பயணம் செய்கிற விமான நிலையம் நம்முடைய விமான நிலையம். இது முழுக்க முழுக்க அரசியல் பிரச்சனை. இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக சந்திப்போம். நமக்கு இழைக்கப்படுகிற அரசியல் அநீதியை அரசியல் களத்தில் சந்திப்போம். அதே நேரத்தில் மதுரையினுடைய மக்கள் பிரதி என்ற முறையில் ஏதாவது ஒரு திட்டங்கள் இதில் மதுரைக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதற்கான தொடர்ந்த முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ளும்.